அப்போதைய முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் வந்து ஒரு குட்டி கதை மூலம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அரசியல் விமர்சனம் சட்டசபையில் பண்ணாமல் வேற எங்கே பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். அதனால தப்பு ஒன்றும் இல்லைங்க. அப்போதைய அரசு இடையூறு செய்ததுன்னு சொன்னீங்க. திமுக அரசும் போட்டு அப்போதைய அரசுனா 24 ஜனவரியில் யார் அரசோ அவங்க தான் திமுக அரசா? ஆமாம், திமுக அரசு. தேங்க்யூ. அவ்வளோதான கேள்வி. அவங்க வெள்ளை அறிக்கை விட்டதுல தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு. இப்போதைய திமுக அரசு எப்படி செயல்படுது மேம்? இப்போட திமுக அரசா? அரசு எப்படி செயல்படுது மேம்? இப்போ தானே வந்திருக்காங்க, ஒரு அசம்பிளி செஷன் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒரு பாரத நாட்டோட மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சராக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆப்ரேட்டிவ் மூடில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலாக பண்ணுங்க, இல்லை நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்றைக்கும் சொல்லலை. இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட அப்பவும் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும்.